Right. எங்களோட கடந்த கால வினாத்தாள் வகுப்பிற்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நாங்கள் எங்களோட கடைசி வகுப்பில பார்த்தோம்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகள் போய்கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான வினாக்களை செய்து முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களுக்காக பெண்டிங்ல இருக்குது. அதை பார்த்துக்கொண்டு நாங்கள் அங்கால போவோம். 2021ஆம் ஆண்டு வந்த நேர்கோட்டு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய வினா. இதெல்லாம் பெரிய வினா கிடையாது, சிறிய வினா. மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற ஒரு பொருளின் பின்வரும் எக்கணியம் சீராக அதிகரிக்கின்றது. மாறா ஆர்முடுகள் என்றால் மாறா ஆர்முடுகள் என்றால் ஐயா யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்தை. அதாவது வேக மாற்று வீதம் என்று சொல்லலாம். ஆர்முடுகள் என்றா என்னது? வேக மாற்று வீதம். அப்ப வேக மாற்று வீதம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னார் உனக்கு விளங்கும் நினைக்கிறேன். இங்க வேகம் மாறப்போகுது. அப்ப சீரான ஆர்முடுகள் என்றால் இந்த வேக மாற்றம் சீராக நடைபெறுகிறது அர்த்தம். விளங்குதோ? அப்ப மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற ஒரு பொருளின் வேகம் என்ன செய்யாது? சீராக அதிகரிக்கும். வேகம் என்ன செய்ய போது? சீராக அதிகரிக்கும். தெளிவா ஞாபகம். சரியோ? இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, இதே மாதிரி சீரான கதியண்டு கதைச்சால் அங்க என்ன மாறாது? தூரம் மாறாது. சரியோ? சீரான வேகம் என்று கதைச்சால் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்கும். சீரான கதி என்றால் தூரம் சீராக அதிகரிக்கும். சீரான வேகம் என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்கும். சரியோ? அப்ப இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இங்க சீரான ஆர்முடுகள் சொல்லிக்குள்ள எது மாறாது? வேகம் சீராக அதிகரிக்கும். எது சீராக அதிகரிக்க போது? வேகம் சீராக அதிகரிக்கும். அப்ப இந்த கேள்வி எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வி கிடையாது. நாங்கள் சந்தோஷமா செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேள்வி. சரியோ? அப்ப இதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ற நம்பிக்கையோட அடுத்த கேள்விக்குள்ள போகும். தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுக்கும். டிரெக்ட் கிளாஸ் கார்டு பாஸ் பேப்பர் இந்த டியூட் அடுத்த டிரெக்ட் கிளாஸ் பார்ப்பேன் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். ரைட்? ஜூம் கிளாஸ் கார்டுக்கு என்ன அந்த டியூட் அனுப்ப இல்லை. அதை நான் இன்னைக்கு குரூப்ல போடுறேன், பிடிஎஃப் ஆக்கிட்டு பாருங்க. என் கேள்வி உங்களோட கையில இருக்கணும். அதுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கக்குள்ள ஐயா நான் இப்போ ஒரு டியூட பிரிண்ட் அவுட் எடுக்கக்குள்ள பிரிண்ட் பண்ற கடையில சொல்லுங்க A5 சைஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. என்ன சைஸ்? A5 சைஸ். ரைட்? அப்ப A5 சைஸ் என்றால் A4 ரெண்டா மடிக்கிற மாதிரி வரும். A4 ரெண்டா மடிக்கிற மாதிரி வரும்.
ஏனென்றால் அதுல இருக்க செட்டப் பேஜ் செட்டப் வந்து அதாவது ஃபொண்ட் சைஸ் வந்து A5க்கு ஏற்ற மாதிரி, அதாவது A4 ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்கள் பெரிய சைஸ்ல எடுப்பீங்களாக இருந்தால் சரியோ, பெரிய சைஸ்ல எடுப்பீங்களாக இருந்தால் தேவையில்லாம உங்களுக்கு ஒற்றை வேஸ்ட் ஆகும். சரியோ, அதோட எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கு, அரியணமா இருக்கு. சரியோ, ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஒரு குறித்த பொருளொன்றின் ஒரு குறித்த பொருளொன்றின் இயக்கத்தின் வேக நேர வரைவு இங்கு தரப்பட்டுள்ளது. தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து 20 செகண்ட் வரைக்கும் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி யாது? அதாவது 0 இருந்து 20 செகண்ட் வரையிலையும் இடப்பெயர்ச்சி கேட்டிருக்கிறேன். சரியோ, அடே தம்பி, அவ இந்த கேள்வி உனக்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அடே நேரா வச்சும் பார்க்கலாம்டா அப்பா. இது என்னது, ஒரு சரிவகம். என்னது, ஒரு சரிவகம். அப்ப நீங்கள் இந்த சரிவகத்தின் பரப்பளவை கண்டீங்கள் என்றால் வேலை முடிஞ்சது. அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. தர செங்குத்து உயரம். சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்ப வந்து பாருங்கடா, அரைக்கு அரைதான். சமாந்திர பக்கங்கள்னு சொன்னா நாங்க யார் எடுப்போம்? இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் எடுக்க போறோம். இதான் நீங்க ரெண்டு சமாந்திர பக்கம். அப்ப 20 சக 10 தர செங்குத்து உயரம் எவ்வளவு? இவ்வளவு தானே, 10. ரைட். அப்ப அரை தர 30 தர 10. இதுல வெட்டக்கூடிய அகல வெட்டுங்கோ, 150 மீட்டர். சந்தோஷமா விட சிரிச்சு கொண்டே இருக்குது. எத்தனையாவது? 3வது. ரைட். ஒரு கால் செய்துடுங்க பாப்போம். தயவு செய்து கோடு போட்டு பழகாதீங்கோ, விளக்கம் எழுதி அங்கால போங்க செய்யுங்க. யாரும் விளங்கலைன்னா கேளுங்க, விளங்கப்படுத்தலாம். எத்தனை முறை என்றாலும் கேட்க நேரம் அவ்வளவு விளங்கப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். கேள்வி விளங்கலைன்னால் கேளுங்க, தயவு செய்து நான் விளங்கப்படுத்துவேன். அடுத்த கேள்வியை பார்ப்போமே. இவ்வளவும் தானே ஐயா எங்க 2ஆம் பாடத்துக்குள்ள வந்திருக்கிற கேள்விகள். அடுத்தது தரம் 10ல இருக்கிற 3ஆம் பாடத்துக்குள்ள இருக்கிற கேள்வி வந்து பார்க்கணும். அதுல வந்து பாருங்க, முதலாவது சடப்பொருளின் கட்டமைப்பு. என்ன பாடம்? 3ஆம் பாடம், சடப்பொருளின் கட்டமைப்பு. 2016ஆம் ஆண்டு வந்திருக்கிற கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஓர் ஈரியல்பு ஆக்சைடு ஆகும்? பின்வருவனவற்றுள் எது ஓர் ஈரியல்பு ஆக்சைடு ஆகும்? பிள்ளைகள்
தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். உலோக ஆக்சைட்டுகள் எல்லாம் அதாவது உலோக ஆக்சைட்டுகள் இந்த உலோக ஆக்சைட்டுகள் மூல ஆக்சைட்டுகளாக இருக்கு, அதாவது மூளைகளை கொண்டவைகளாக இருக்கு. அதே மாதிரி அல்லுலோகங்கள் அல்லுலோகங்கள் அமில ஆக்சைடுல தோல்வி. உலோக ஆக்சைடுகள் மூலங்களாகவும் அல்லோக ஆக்சைடுகள் அமிலங்களாகவும் இருக்கு. சரியோ? உலோக போலிகள் ஈரியல் சொல்லி கதைப்போம். உலோக போலிகள் ஈரியல் ஒன்று கதைப்போம். சரியோ? அதை வச்சுக்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா Na2O சோடியம் ஆக்சைடு, இது வந்து பாருங்க பிள்ளைகள் என்னவாக இருக்க போயிடும், மூல ஆக்சைட்டாக இருக்கும். இவர் அமில ஆக்சைடு. அதே மாதிரி Cl2O அமில ஆக்சைடு. Al2O3 ஈரியல் ஆக்சைடு. ரைட்? அப்ப இது இருக்க தெளிவா மைண்டுக்குள்ள போட்டு நோட் பண்ணிடுங்க பாப்போம். வேகமாய் வேகமாய் பிள்ளைகள் நோட் பண்ணணும், சும்மா இருந்து பிரயோஜனம் இல்ல. என்ன நோட் பண்ண போறீங்க நோட் பண்ணிக்கொள் வேகமா. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது ஒரு தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படும்? இதெல்லாம் ஒரு முதலாம் ஆண்டுக்குள்ள கேள்வி. பின்வருவனவற்றுள் எது ஒரு தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படும்? ஆரையா தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுறது? ஹலோ, யாரு தொற்று நீக்கியா பயன்படுத்தப்படுறது? குளோரின். குளோரின். குட். என்ன குளோரின் அனுச நாங்கள் தொற்று நீக்கிகளாக நாங்கள் பயன்படுத்துறாங்க. ரைட்? அப்ப இது வந்து ஒரு நேரடி கேள்வி. அப்ப இதுக்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓடி போலாம் அடுத்தது. ரைட், கேள்விய பாருங்க. மூலகம் எம்மின் கார்பனேட்டின் சூத்திரம் M2CO3 எனின் மூலகம் எம்மிന്റെ ക്ലോറൈറ്റിന്റെ സൂത്രം എന്ന് കേൾക്കണം. சரியோ? கார்பனேட்டின் சூத்திரம் M2O3 என்று சொன்னால் குளோரைட்டின் சூத்திரம். சரி, இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்ல பாப்போம், கார்பனேட்டின் சூத்திரம் என்னது? என்னடாப்பா கார்பன் சூத்திரம் என்னது? CO3 2-. இது உங்களுக்கு நான் நிறைய ஐடியாவில் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். ஒன்றில் இப்படி பாடம், ஒன்றில் அந்த புக்கில் இருக்கிற மாதிரி அதை பாடமாக்கி எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை என்றால் ஒரு ஐடியா சொல்றேன், 7 மண்டால் மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கோ. அதாவது
ஐயா எனக்கு உனக்கு தெரியும் கார்பன் வந்து +4 அல்லது -4ல இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 2-. CO3 என்று சொன்னால் ஒரு கார்பனும் 3 ஆக்சிஜனும் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் இருக்குன்னா 3 ஆக்சிஜன் எத்தனை மைனஸ் இருக்க போகுது? 6 மைனஸ் இருக்க போகுது. அப்ப CO3ல வந்து பாருங்க 4 பிளஸும் 6 மைனஸும் இருக்கு. அப்ப என்ன செய்ய போகுது? கழிபட்டு விளைவுல வந்து பாத்தீங்கன்னா CO3ல 2 மைனஸ் விளைவுல இருக்கு. இப்படி வேணுமென்றாலும் நீ ஞாபகம் வச்சிருக்கலாம். என்ன இப்படி வேணுமென்றால் நீ என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சு இந்த பல்லணை சாலகங்களினுடைய வலுவளவுகளை வந்து ஞாபகம் வச்சிருக்கலாம். சரியோ? அப்படி இல்லைன்னா அந்த புக்ல கடைசி பக்கத்துல இருக்கிற அந்த அட்டவணை மூலிகங்கள் அல்லது பல்லணை சாலகம் பல்லணை மூலகங்கள் தரப்பட்டிருக்கிற அந்த அட்டவணையை பாடமாக்கி அதின் வலுவளவு மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அது உண்ட பிரச்சனை. இப்படியும் யோசிக்கலாம். நான் இப்ப கதைச்ச மாதிரியும் யோசிக்கலாம் அல்லது பாடமாக்கியும் வச்சிருக்கலாம். ரைட்? கொஞ்சம் சயின்ஸ் ஐடியா இருக்கிற பிள்ளைக்கு இது ஈஸி. ஒன்ன வலுவளவும் இலகுவா கண்டுபிடிக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த விஷயம் வந்து ஈஸி. ரைட்டோ? அப்ப இப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. என்னத்தை தூக்கி தந்தாலும் நீ சந்தோஷமா செஞ்சு கொண்டு போகலாம். சரியோ? பாடமாக்கினா இந்த எக்ஸாம் டைம்ல குழம்பு உனக்கு. ரைட். இப்ப நான் அதிகமா கதைக்க இல்லை. அப்ப இங்க கவனிங்க. M2CO3 பொறுத்த வரைக்கும் இவருக்கு 2- என்றால் இவரில இருந்து வந்த 2- தான் அங்க வந்திருக்கு. எங்க இந்த 10ன்றது இங்க இருந்துதான் வந்திருக்கும். சரியோ? இதை நான் பிரேக்கெட் பண்ணி ஒரு நம்பரை போட்டிருந்தா தான் இந்த எம்முக்கு வந்த ஒரு பிரமாணம் இருக்கு. இப்போ எம்மை பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணுமே இல்லை என்றால் எம்மின் வலுவளவு என்னவாக இருக்கும் என்றால் +1 ஆக இருக்கும். என்னவாக இருக்கும்? +1 ஆக இருக்கும். எம்மின் வலுவளவு. இதோட சிஎல்ல வந்து தாக்கம் அடையணும். சிஎல் வந்து பாருங்க குளோரினை பொறுத்த வரைக்கும் 7ஆம் கூட்ட மூலகம் ஈட்டோட்டில் ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும். அதாவது ஒரு இலத்தின் நேர்க்கும். அப்ப ஒரு நேர்க்கும் CL- என்பது அப்ப வலுவளவு -1. அப்ப இவற்றை +1 இவற்றை -1. அப்ப ரெண்டு பேட்டையும் குறுக்கு பெருக்கம் செய்தியாக இருந்தால் இவற்றை வலுவளவு இவருக்கும் இவற்றை வலுவளவு இவருக்கும் கிடைக்கும். கிடைச்சால் M1Cl1 என்று வரும். நாங்க அது குறிச்சு காட்டுறோம். அப்ப MCl என்று வரும். MCl பாருங்க விட முதலாவதா இருக்கு. சரி, அப்ப இதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு பாடம்டா. சந்தோஷமான ஒரு கேள்வி. ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு MCQ வரும் இதுல. சரியோ? ஒரு வருஷத்திலேயும் ஒவ்வொரு MCQ. எங்கேயாச்சும் விதிவிலக்கா சில வருடங்கள் தப்பி பிழைச்சிருக்கவே இருந்தாலும் மற்றபடி ஒவ்வொரு வருஷமும் வரும். தயவு செய்து என்ன ஸ்கிப் பண்ணாதீங்க. ரைட்? திரும்ப 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 திரும்பினாலும் படிச்சு என்றாலும் இதை ஒண்ணு மண்டைக்குள்ள போட்டு வச்சு. ரைட்டோ? ரைட். இப்ப இதற்கு நோட் பண்ணுங்க. நான் இன்னொரு கேள்விதான். அழிக்கிறன் பிள்ளைகள் எழுதுங்க. மூலகம் எக்ஸ் ஆனது சல்பேட்டுடன் சல்பேட்டுடன் காட்டும் தாக்கத்திற்கான ரசாயன சூத்திரம் பின்வருமாறு அமைகின்றது. ரசாயன சூத்திரம் பின்வருமாறு அமைகின்றது. X2SO4 thrice. தேவக்குழந்தை தயவு செய்து மீட் பண்ணிட்டு இருங்க. X2SO4 thrice.
இம்மூலகம் எக்ஸ் ஆனது இம்மூலகம் எக்ஸ் ஆனது இம்மூலகம் எக்ஸ் ஆனது கார்பனேட்டுடன் காட்டும் தாக்கத்திற்கான ரசாயன சூத்திரத்தை தருகிறது. கார்பனேட்டுடன் காட்டும் தாக்கத்திற்கான ரசாயன சூத்திரத்தை தருகிறது. ரைட், வேகமா வாட்ஸ்அப்புக்கு போடுங்க பாப்போம். வாட்ஸ்அப்ல போட்டாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி. ரைட், பாப்போமா. சரி, இப்ப வந்து பாருங்க ஐயா. இப்ப இந்த மூலகம் எக்ஸ் வந்து சல்பேட்டோட தாக்கம் அடைஞ்சி X2SO4 த்ரைஸ் என்ற ஒரு சேர்வையோட தோன்றிருக்கு. ஏண்டா எனக்கு தெரியும் SO4 2-. அப்ப இந்த ட்ரெண்ட் இங்க இருந்து வந்தது. ஏண்டா இந்த 3 இந்த எக்ஸ்ல இருந்து வந்ததா இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 3+ ஆக இருக்கும். இவரும் CO3 2- தாக்கம் அடைய போதும். அப்ப இவற்றை இவருக்கும் வந்தால் X2 CO3 ட்ரைஸ் என்று வரும். சரியோ? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு விட X2 CO3 ட்ரைஸ். ஒரு கால் வேகம் எழுதுங்க பார்ப்போம். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
குறித்த ஒரு மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. குறித்த ஒரு மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது, பளிங்குருக்களாகவும் பளிங்குரு அச்சனவாகவும் காணப்படும். பளிங்குருவாகவும் பளிங்குரு அற்றதாகவும் காணப்படும். இரண்டாவது, நீரில் கரையாத அதே வேளை CS2 கரைப்பானு நன்கு கரைகின்றது. வழியில் நீல நிற சுவாலையுடன் எரிகின்றது. எதையா வழியில நீல நிற சுவாலை, அதை கண்ணனை விட வந்துடும். சொல்லுங்க பாப்போம். எது? சல்பர். சல்பர். என்ன? வழியில் நீல நிற சுவாலையுடன் எரியும் என்றாலே வந்துடும். என்னது? சல்பர். சொல்லுங்க பாப்போம். சோடியம் என்ன கலரோட எரியும்? பொன்மஞ்சள் நிறம். பொன்மஞ்சள். குட். தியரி கிளாஸ்ல எரிச்சு காட்டினது பொன்மஞ்சள். மெக்னீசியம் வெண்ணிறம். வெள்ளொளிர்வு. வெள்ளொளி. ரைட். கார்பன் நாங்கள் சுவால பிரச்சனை கொன்ற மாட்டோம். ரைட். அது மஞ்சள். அதை விடுங்கோ. அடுத்தது கந்தகம் வந்து பாத்தீங்கன்னா நீலம். ரைட். அவர்கள் நோட் பண்ணி எடுங்க. தேவையானதுல ஒவ்வொன்றின் சுவாலை பரிசோதனை நிறம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அங்கே போ. டைம் கொடுக்க தானே. அடுத்தது வந்து பாருங்க. பின்வரும் ஆக்சைட்டுகளின் மூல ஆக்சைட்டு எது? இது ஏற்கனவே கதைச்ச ஒரு விஷயம். என்ன? அமில ஆக்சைட்டு, மூல ஆக்சைட்டு, ஈரியல் ஆக்சைட்டு. அமில ஆக்சைட்டு என்று சொன்னால் அல்லுலோகங்கள், மூல ஆக்சைடு என்றால் உலோகங்கள், ஈரியல் என்றால் உலோகப்போலிகள். அப்ப இதுல முதலாவது மக்னீசியம் ஆக்சைடு இருக்கட்டும். Al2O3 அலுமினியம் ஆக்சைடு வந்து பாருங்க ஈரியல். ரைட். SO2 கந்தக வீர் ஆக்சைடு அமிலம். அடுத்தது கந்தகம். அப்ப அதுங்களுக்கு அமிலம். அதே தானே. 3 நாளும் ஒன்றுதான். சரியோ? மூன்றாவது நாலாவது ஒரே விஷயம் தான் பிள்ளைகள். குழம்புறது இல்லை. இந்த ஒண்டங்களுக்கு எண்ணிக்கை கொடுக்கறதுல தானே. அப்ப SO2 தான் அங்கேயும் வரப்போகுது. குழப்பறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கணும்? S1O2 போட்டு காட்டியிருக்கு. இதுவும் ஒன்றுன்ற ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அதே மாதிரி MgO வந்து பாத்தீங்கன்னா மூல ஆக்சைடாக இருக்கு. மென்மூலம். என்ன சொல்ல போனால் மென்மூலம். ரைட். MgO தான் பிள்ளை எதா சொல்றாங்க? அமில எதிரின்னு சொல்றாங்க. அதாவது மக்னீசிய பால் அல்சருக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ரைட். அப்ப இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். தேவையாக நோட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைங்க. அலுமினியம் 3+ அயனில் அலுமினியம் 3+ Al3+ அயனில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் முறையே
அலுமினியத்தின் அணுவன் தந்திரிக்கிறேன் 13. ரைட் பிள்ளைகள், இதுலதான் ஒரு சின்ன சம்பவம். இப்ப அலுமினியம் நடுநிலையாக இருக்கக்குள்ள அணுவன் தெரியும் 13. அணுவன் 13 என்றால் உங்களுக்கு ஒரு 4 தியரி படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு மூலகத்தினுடைய அணுவன் வந்து புரோட்டானுக்கு சமனாக இருக்கும். ஒரு நடுநிலை மூலகமாக இருந்தால் புரோட்டான் எலக்ட்ரானுக்கு சமனாக இருக்கும். இந்த தியரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த தியரி தெரிஞ்சிருக்கு. சரியோ? அப்ப இந்த தியரி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமாக இருந்தால் இந்த கேள்வியும் உனக்கு சந்தோஷமா விளங்கும். இந்த கேள்வியும் சந்தோஷமா உனக்கு தெரியும். சரியோ? ரைட். அப்ப கவனிங்க. அப்ப அலுமினியத்தின் அணுவன் 13 நடுநிலையாக இருக்கு இல்லையா? அப்ப அலுமினியத்தின் அணுவன் 13 என்றால் புரோட்டான் எண்ணிக்கை எண்ணிக்கையும் 13 இருக்கு. எலக்ட்ரான் எண்ணிக்கையும் 13. சரியோ? இப்போ அதே அலுமினியம் Al3+ ஆக மாறிட்டு 3 இலத்திரன்கள் இழந்து 3 இலத்திரன்கள் என்ன செஞ்சுட்டு Al3+ மாறுதுன்னு வைங்க. அப்ப Al3+ ஆக காணப்படைக்குள்ள யோசிச்சு பாருங்க, புரோட்டான் எண்ணிக்கை எப்பயும் என்ன செய்ய போறது இல்ல, மாற போறது இல்ல. அப்ப புரோட்டான் வந்து 13 தான். புரோட்டான் வந்து அணுவின கருவில இருக்கிறதால புரோட்டான் எண்ணிக்கை எப்பயும் என்ன செய்யறது இல்ல, மாறுறது கிடையாது. அப்ப இலத்திரன் தான் நீங்க நடக்கணும்னா 3 இலத்திரன் இழக்கப்படுதல்லோ. அப்ப 13 இலத்திரன்ல இருந்து 3 இலத்திரன் போச்சு என்றால் எத்தனை இலத்திரன் இருக்க போகுது? 10 இலத்திரன் இருக்க போகுது. எத்தனை இலத்திரன் இருக்க போகுது? 10 இலத்திரன் இருக்கு. அப்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கோள், 13 புரோட்டானும் 10 இலத்திரனும் இருக்கு. 13 புரோட்டானும் 10 இலத்திரன்களும் இருக்கணும். அப்ப இதுல வந்து பாருங்க ஐயா, முதலாவது விடையா வந்து பாருங்க 10 13. அதாவது முதலாவது இலத்திரன், இரண்டாவது புரோட்டான், இந்த ஓட்டரும் பார்க்கணும். முதலாவது புரோட்டான், முதலாவது இலத்திரன், இரண்டாவது புரோட்டான். அப்ப இலத்திரன் 10 புரோட்டான் 13. முதலாவது வரலாம் போல இருக்கு, இருக்கணும் பார்ப்போம். இரண்டாவது 10 27. இப்ப 27 திணிவன். திணிவனை பற்றி என்கிட்ட கேட்கல தானே. ஆகவே இந்த கூட்டு வராது. அது 10 13 மூன்றாவது முதலாவது முண்டையை போட்டுச்சிருக்கணும். அடுத்து 13 27 இங்கேயும் வராது. ஏன்னா இங்க திணிவன் தந்திருக்கிறபடியால. சரியோ? அப்ப இதுல என்ன பிரச்சனை என்றால் டைப் பண்ணாங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கணும். இதுல ஏதோ ஒன்று 13 10 வந்திருக்கு. எத்தனை வந்திருக்கணும்? 13 10. 1 அல்லது 3 13 10 வந்திருக்கு என்றால் அதுவும் வராது. 13 10 வராது. முதலாவது இலத்திரன் 10 புரோட்டான் 13. அப்ப மாறி வந்திருக்கணும். அப்ப இதுல மூன்றாவதும் வராது. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா முதலாவது. சரியோ ஐயா? இதுல டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விதை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ரைட், வேகமா நோட் பண்ணி எடுங்க. எதை மறந்தாலும் தயவு செய்து இந்த 3 மறக்காதீங்க. ஒரு நடுநிலை மூலத்தை அணுவை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், ஒரு நடுநிலை அணுவை பொறுத்த வரைக்கும் அணு என்றது மூலகத்துல இருக்கிற புரோட்டான்கள் எண்ணிக்கை. புரோட்டான்கள் எண்ணிக்கை. அதே மாதிரி திணிவன் என்றது ஒரு மூலகத்துல இருக்கிற புரோட்டான் எண்ணையும் நியூட்டன் எண்ணையும் கொடுத்தவை. புரோட்டான் எண்ணையும் நியூட்டன் எண்ணையும் கொடுத்தவை. அதே மாதிரி
ஒரு நடுநிலை மூலகத்துக்கு ஒரு நடுநிலை அணுவை பொறுத்த வரைக்கும் புரோத்ரண்ட எண்ணிக்கை புரோத்ரண்ட எண்ணிக்கை எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் இலத்திரனுக்கு சமனாக இருக்கும். புரோத்ரன்கள் எண்ணிக்கை எதுக்கு சமனாக இருக்கும்? இலத்திரன்கள் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். தெரியும். அப்ப இத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொண்டு உங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை வராது. சரியோ? இப்ப விஷயம் தெளிவா ஞாபகப்படுத்துவோம். அடே தெய்வ குழந்தைகள் மியூட் பண்ணி வச்சிருங்கோடா. சொல்லிக்க கேள்வி கேட்க மட்டும் அன்மியூட் பண்ணி கதை சொல்லுங்க. மட்டாக்களை குழப்பாதீங்க. ரைட், இந்த விஷயங்களுக்கு நோட் பண்ணி எடுங்க பாப்போம். ஏன்னா இது அழிச்சாத நாங்கள போகலாம், இந்த அழிக்க போறேன். ரைட், அடுத்த வீடியோ பாப்போம். திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு யாது? ஒரு நல்ல ஜீவன் சொல்ல பார்ப்போம். திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு யாது? வேகமா, டைம் இல்ல. அதாவது இப்ப ஐதரசனை பொறுத்த வரைக்கும் ஐதரசனுக்கு 3 சமதானிகள் இருக்கணும். ஒன்று திருத்தியம், துருத்தியம், சுத்தேரியம். இந்த 3 நியம குறியீடு சொல்லுங்க. அப்ப வேகமா, டைம் இல்ல எனக்கு. வேகமா வேகமா. பத்தாம் ஆண்டுல 3ஆம் பாடம் படிக்காமல வந்த நீங்கள். என்ன கதைக்காக கேட்குது இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் டைம்ல நான் கதை கேட்க பதில் சொல்லி பழகணும். திருத்தியம் ஐதரசன் 1 3. நாங்கள திருத்தியம் ஐதரசன் 1 3 வரும்.
வாரு நீங்க சொல்லுங்க உங்களை வரைய திருத்தி 80 ஐதரசனை கொண்டு வேகமா வேகமா 1 3 வரும். 3 வருமோ? திருத்தியத்துக்கு அதானே சார். சரி சொல்லுங்க பாப்பமா. പ്രോത്തിയം ഒണ്ടിന്റെ ഉണ്ട് புரோத்தியம் சார் நீங்க இதுல புரோத்தியம் எழுதல ரைட் இப்போ ஓகே. ஐதரசன் ஒன்று 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 அந்த துத்தேரியம் வந்து ஐதரசனுக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு குட். ஏன் மറ്റാக்களுக்கு பிரச்சனை கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லுங்களாப்பா, இல்லாட்டி கோவம் பாருங்க அந்த வாட்டுக்கு. தியரி கிளாஸ்காரரு தெரியும் இருக்கிறீங்க இதுல, கேள்வி கேட்டோம்னா பதில் வரலன்னு என்ன நடக்கிறது உண்டு. ரைட் அப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. இப்ப ஐதரசனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 3 சமதானிகளை கொண்டவராக வந்து காணப்படுது. ஐதரசனுக்கு 3 சமதானிகள் இருக்கணும். சரியோ? ஞாபகம் கொள்ளுங்க. முதலாவது புரோத்தியம். ரைட் உடல் வரைக்குள்ள முதலாவது புரோத்தியம் ஐதரசன் ஒன்று ஒன்று. ரைட் இரண்டாவது தூத்தேரியம். ஐதரசன் ஒன்று ரெண்டு. அடுத்தது திருத்தியம். ஐதரசன் ஒன்று மூன்று. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்றாங்க? சமதானிகள் சொல்றாங்க. இந்த மூண்டையும் சொல்றது ஐதரசனுடைய சமதானியம் சொல்றது. இப்ப சமதானி என்று சொன்னால் என்ன? சமதானி என்று சொன்னால் என்ன? ரெண்டால் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டார். சமதானி என்றா என்னையா? ஒரே அணுவெண்ணையும் என்ன? சமதானி என்றால் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டார். தெளிவா ஞாபகம். சாரி, ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டார்கள் தான் சொல்ல போறோம். என்னது? சமதானிகள் நாங்க சொல்லுவோம். சரியோ? சில கதை கொண்டு போற ஞாபகம் நிறைய கூட்டுகள் இருக்கு. சில கொஞ்சம் கூட்டுக்களிகள் விரிக்கணும். அந்த கூட்டுக்களில் பின்னுக்கு விரிக்கணும். ரைட் அதர்கள் பாப்போம் நாங்க. எனக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட்டுகள் இங்க மாதிரி இதுக்குள்ள. இப்ப சமதானி என்றால் பிள்ளைகள் இலத்திரன்கள் இலத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோத்திரன்கள் எண்ணிக்கையும் என்ன செய்யாதுன்னா மாறாது. இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் என்ன செய்யாது? மாறாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டோ? ஏன்? அணுகன் மாற இல்லையல்லோ. அப்ப இலத்திரன் எண்ணிக்கையும் அதே மாதிரி புரோத்திரன் எண்ணிக்கையும் என்ன செய்யாது? மாறாது. ஆனால் ஆர் மாறப்போது என்றால் நியூத்திரன் எண்ணிக்கை மாறப்போகுது. நியூத்திரன் எண்ணிக்கை என்ன செய்யும்? மாறக்கூடியது. இத கூட்டுக்களில் எல்லாம் கேட்கிறோம். தெளிவா பிள்ளைகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியோ? அப்ப இப்ப கேள்விக்கு விட வந்து பாத்தீங்கன்னா 3வது.
ரைட், ஒரு கால் நோட் பண்ணிருங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். சோடியம் 1123 Na+னால் காட்டப்படும் அயனில் அடங்கியுள்ள கொப்பி கண்ட போட்டு என்ன சம்பந்தம் எல்லாம் போடுறாங்க. இலத்திரன்களின் எண்ணிக்கையும் நியூட்ரன்களின் எண்ணிக்கையும் முறையே வடிவா பார்க்கணும். இலத்திரன்களையும் நியூட்ரன்களுடைய எண்ணிக்கையை கேட்கணும். சரியோ? சோடியம் 1123, ரைட். 11 அணுவன் 23 தெளிவன். அப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் அர்த்தம் சடசடந்து. இப்ப சோடியம் நடுநிலை அணுவாக இருக்கும்போது இலத்திரன் எண்ணிக்கை 11, புரோத்திரன் எண்ணிக்கை 11, நியூட்ரன் எண்ணிக்கை 12. இப்ப இவர் Na+ மாறுறேன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் இழக்கிறேன், ஒரு இலத்திரனை இழக்கிறேன். இப்போ 11ல இருந்து 1 போயிடும். அப்ப 10 இலத்திரன். புரோத்திரன் எண்ணிக்கை மாறாத 11 புரோத்திரன், நியூட்ரன் எண்ணிக்கை மாறாது 12 நியூட்ரன். அவ கேள்விக்கு வாங்கோ, நியூட்ரண்டையும் இலத்திரண்டையும் எண்ணிக்கை, சாரி இலத்திரண்டையும் நியூட்ரண்டையும் எண்ணிக்கை. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 10, நியூட்ரன் எண்ணிக்கை 11. 10 11 விடிய கால், சாரி 12, 10 12. ഇവിടെ வந்து பாத்தீங்கன்னா 3ஆவதா இருக்கு. ரைட், நோட் பண்ணி எடு பாப்போம். நோட் பண்ணியாச்சோ? அங்கே போலாமோ? அடுத்தது 2019ஆம் ஆண்டு பிள்ளைகள் நேயன் 10 20 சோடியம் பிளஸ் Na+ அயன்கள் ஆகியவற்றிற்கு உண்மையான அளவு யாருடாப்பா? நியோனுக்கும் Na+க்கும் இடையான கூட்டல் வைக்கணும். இரண்டிலும் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை சமன். Na+ எல்லோ ஐயா. அப்ப Na+ எடுத்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன் எண்ணிக்கை 10 தான் இருக்கும். சரியோ? அப்ப இங்கேயும் இலத்திரன் எண்ணிக்கை 10 தான். ரெண்டுல இலத்திரன்கள் எண்ணிக்கை சமன்ற கூட்டு சரி இருக்கட்டும். பாப்போம், அங்கே பார்த்து கொண்டு வருவோம். இரண்டிலும் உள்ள புரோத்திரன்களின் எண்ணிக்கை சமன் என்றால் பிழை. ஏனென்றால் Na+ பொறுத்த வரைக்கும் 11 புரோத்திரன் இருக்குது. Na+ பொறுத்த வரைக்கும் எத்தனை புரோத்திரன் இருக்குது? 11 புரோத்திரன் இருக்குது. ஆனால் நியோனில 10 புரோத்திரன் தான் இருக்கு. ஆகவே இந்த கூட்டுக்குள்ள அடுத்தது இரண்டிலும் உள்ள நியூட்ரன்களின் எண்ணிக்கை சமன். இப்ப நேர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், சாரி சோடியம் Na+ல வந்து பாத்தீங்க என்றால் பன்னெண்டு நியூட்ரன் இருக்குது. எங்க சோடியத்துல 12 நியூட்ரன் இருக்குது. அதே மாதிரி நேர்ல 10 நியூட்ரன் தான் இருக்குது. அப்ப இந்த குடும்பல
இரண்டிலும் உள்ள புரோத்திரன்களின் எண்ணிக்கை நியூட்ரன்களின் எண்ணிக்கையை விட அதிகம். இரண்டிலும் இருக்கிற புரோத்திரன்களின் எண்ணிக்கை நியூட்ரனோட அதிகம்னு சொல்லியிருக்கணும். என்ன ஜோதிச்சு பாருங்கோட படுகொல. அதாவது எப்பயுமே நியூட்ரன்களின் எண்ணிக்கை தான் அதிகமா வரும், டபுள் மடங்குல வரும். அதை விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா சமனாக இருக்கும். ரெண்டு பேர்லயும் புரோத்திரன்களின் எண்ணிக்கை நியூட்ரன் சாரி ரெண்டு பேர்லயும் இல்ல புரோத்திரன்கள் நியூட்ரன்கள் எண்ணிக்கை என்ன புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னு சொன்னா 2 1 11. புரோத்திரன்கள் நியூட்ரன்கள் விட அதிகம். புரோத்திரன்கள் எண்ணிக்கை நியூட்ரன்கள் எண்ணிக்கையை விட அதிகம் ரெண்டுலையும். எண்டாப்ல நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். அந்த கூட்டுவங்களுக்கு வராது. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா முதலாகும். ரைட், இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. சரி தெய்வ குழந்தைகள், மிச்ச கேள்வியை நாளைக்கு பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.